Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் ஷாமி கபாப். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து 2 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டனை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அது இதில் போட்டுக்கலாம். 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக லவங்கம், பட்டை, ஏலக்காய், 3லேருந்து 4 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இப்போ தண்ணி மட்டனும் பருப்பும் வேகிறதுக்கு நம்ம தண்ணி இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டு நமக்கு மட்டனும் பருப்பும் வேகிறதுக்கு நம்ம இதை ப்ரெஷர் குக்கர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா வேகிடுச்சு பாருங்கள். நமக்கு கறி வந்து இந்த அளவுக்கு வேகி வரணும். இப்போ இதில் தண்ணி அதிகமாக இருக்குது. நான் இதை வந்து கேஸில் வச்சு ஸ்டவ்வில் வச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக விடணும். நடுவில் நீங்கள் கொஞ்சம் கிண்டி விடணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிடும் பருப்பு இருக்கிறதுனால. நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷரை எடுத்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அடுத்ததாக இதில் நம்ம ட்ரை மசாலாவை போடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மல்லி தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு முட்டை இதில் நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை எதுக்கு போடுறோன்னா நமக்கு பைண்டிங் வந்து நல்லா வரும், அதுக்காக தான். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய உருண்டை ஷேப் இதில் மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போது ஒரு தவாவில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த மாதிரி ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹைதராபாதி ஸ்டைல் தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துடுச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மட்டன் ஷாமி கபாப் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.